வணக்கம். இன்னைக்கு நாம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பேரை, அதாவது தாமஸ் ஆல்வா எடிசன், அவரை பத்தி கொஞ்சம் ஆழமா அலச போறோம். ஆமா. நீங்க எங்களுக்கு ஐனஸ் என் மெக்ஃபி எழுதின தாமஸ் ஏ எடிசனின் கதைங்கிற புத்தகத்தை அனுப்பியிருக்கீங்க. ம் நாம பாக்குற அந்த பிரம்மாண்டமான கண்டுபிடிப்புகளுக்கு பின்னாடி இருந்த அந்த சின்ன பையன் யாரு? த விசார்டுன்னு புகழப்பட்ட அந்த மேதையை உருவாக்கியது எது? வாங்க இந்த கதைக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்ப்போம். இது ஒரு நல்ல தேர்வு. ஏன்னா நாம எப்போ எடிசனோட வெற்றிகளை பத்தி தான் பேசுவோம். ஆனா இந்த புத்தகம் அவர் செஞ்ச தவறுகள், அவர் பட்ட அவமானங்கள், சொல்லப்போனா அவர் செஞ்ச குறும்புத்தனங்கள்னு எல்லாத்தையும் காட்டுது. ஆமா, ஒரு வகையில பள்ளிக்கூடத்திலிருந்து பாதியில நின்ன ஒரு பையன் எப்படி ஒரு மாபெரும் கண்டுபிடிப்பாளரா உருவானான்ங்கிற கேள்விக்கு இதுலதான் பதில் இருக்கு. சரியா சொன்னீங்க. அவரோட தோல்விகள் தான் அவரோட வெற்றிக்கான படிக்கட்டுகளா இருந்துச்சா? இந்த கேள்வியை மனசுல வச்சுக்கிட்டு ஓஹாயோவில் இருக்க மில்லுங்கிற ஊர்ல 1847 தொடங்குவோம். சரி. சின்ன வயசுல இருந்தே எடிசன் ஒரு மாதிரி தான். அவர் கேட்ட ஒரே கேள்வி ஏன், எதுக்கெடுத்தாலும் ஏன் ஏன்னு கேட்டுட்டே இருப்பாராம். அந்த கேள்வி கேட்கறதோட அவர் நிக்கல, அதுதான் முக்கியமான விஷயம். ஓ, பதில் கிடைக்கலனா தானே பதில கண்டுபிடிக்க கிளம்பிடுவாரு. வாத்து குஞ்சுகள் எப்படி முட்டையிலிருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்க தானே ஒரு வாத்து முட்டை மேல உட்கார்ந்து அடை காக்க முயற்சி செஞ்சாருன்னா பாத்துக்கோங்களேன். என்ன சொல்றீங்க, நிஜமாவா? ஆமாம், இது வெறும் வேடிக்கையான கதை இல்ல. இதுதான் அவரோட அடிப்படை குணம். அதாவது எதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட செஞ்சு பார்த்து தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த எண்ணம். நாம என்னைக்கு எம்பிரிக்கல் டெஸ்டிங்னு சொல்றோமே, நேரடியா சோதிச்சு பாக்குற முறை. கரெக்ட். அது அவரோட ரத்தத்திலேயே ஊறி இருந்துச்சு. பெரியவங்களால பதில் சொல்ல முடியலனா சரி, உங்களுக்கு ஏன் தெரியலன்னு அவர் கேட்டது ஒரு விஞ்ஞானிக்கான முதல் தகுதி. ஆனா இந்த ஆர்வம் பள்ளிக்கூடத்துல அவருக்கு உதவல இல்லையா? இல்லவே இல்ல. ஒரு டீச்சர் அவரை எல்லார் முன்னாடியும் இந்த ஆலேடிசனுக்கு எதையும் விளக்க முயற்சி செய்யறதுல பிரயோஜனம் இல்ல, அவன் ஒரு குழம்பிய பையன், ஆடல்ட்னு சொல்லிட்டாங்க. இது அவரை ரொம்ப பாதிச்சிருக்கு. ஆமா, ஆனா அதுதான் அவரோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான திருப்பு முனை. எப்படி? அவங்க அம்மா நான்சி எடிசன் ஒரு முன்னாள் டீச்சர். அவங்க எடிசனோட திறமைய புரிஞ்சுகிட்டாங்க. உடனே பள்ளிக்கூடத்துல இருந்து அவரை நிறுத்திட்டு வீட்லயே பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஓஹோ. எடிசனே பின்னாடி சொல்லிருக்காரு, என் அம்மா தான் என்ன உருவாக்குனாங்க, அவங்க என் மேல வச்சிருந்த நம்பிக்கை தான் நான் யாரையும் ஏமாத்திடக் கூடாதுன்னு வாழணுங்கிற எண்ணத்தை கொடுத்துச்சுன்னு. இது ஒரு ஆச்சரியமான விஷயம். ஒருவேளை அந்த பள்ளிக்கூடத்திலேயே அவர் தொடர்ந்து படிச்சிருந்தா இந்த தாமஸ் எடிசன் நமக்கு கிடைச்சிருப்பாரானே சந்தேகம்தான். நிச்சயமா சந்தேகம்தான். இது நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஒரு நிலையான அமைப்புக்குள்ள பொருந்தாத ஒரு குழந்தைக்கு தனிப்பட்ட கவனமும் நம்பிக்கையும் கிடைச்சா அவங்களால எவ்வளவு பெரிய உயரத்தை அடைய முடியுங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். சரிதான். எடிசனுக்கு வேலை செஞ்சது அவரோட அடங்காத ஆர்வமும் அவங்க அம்மாவோட அந்த தனித்துவமான கற்பித்தல் முறையும் ஒன்னா சேர்ந்ததாலதான். போட் ஹியூரானுக்கு அவங்க வீடு மாறினதுக்கு அப்புறம் அவரோட வாசிப்பு பழக்கம் இன்னும் அதிகமாச்சுன்னு படிச்சேன். ஆமா, ரொம்ப அதிகமாச்சு. வெறும் 12 வயசுக்குள்ள பெரிய பெரிய வரலாற்று புத்தகங்கள், கலைக்களஞ்சியங்கள் எல்லாம் படிச்சு முடிச்சிட்டாரு. ஆனா ஒரே ஒரு புத்தகம், பார்க்கரோட பள்ளி தத்துவங்கிற புத்தகம், அவர் வாழ்க்கையோட இலக்கிய தீர்மானிச்சது. ஆமா, அந்த புத்தகத்தை படிச்சதும் தான் அவர் ஒரு வேதியியலாளர் மற்றும் கண்டுபிடிப்பாளர் ஆகணும்னு முடிவு செஞ்சாரு. வெறும் கனவு காணல, உடனே அதை செயல்படுத்தவும் ஆரம்பிச்சாரு. வீட்ல இருக்கிற பாதாள அறையில ஒரு லேப் அமைச்சாரு இல்லையா? ஆமா, கிட்டத்தட்ட 200 பாட்டில்கள்ல ரசாயன பொருட்கள். இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே, அவங்க அம்மா அந்த பாட்டில்களை குப்பைன்னு நினைச்சு தூக்கி போட்டுடக்கூடாதுன்னு எல்லா பாட்டில்கள் மேலையும் விஷம் அப்படின்னு எழுதி வச்சாரே, அதுதான். ஆமா, ஒரு தாய்கிட்ட இருந்து தன் பொருட்களை காப்பாத்த எவ்வளவு தூரம் யோசிச்சிருக்காரு பாருங்க. அது ஒரு புத்திசாலித்தனமான உத்தி தான். ஆனா அதுக்கு பின்னாடி இருந்த அந்த அர்ப்பணிப்பை பாருங்க. அவரோட சோதனைகளுக்கு இன்னும் பணம் தேவைப்பட்டுச்சு. அந்த தேவைதான் அவரை ஒரு இளம் தொழிலதிபரா மாத்துச்சு. ஆமா, கிராண்ட் கிரண்ட் ட்ரெயின் பாதையில செய்தித்தாள்மை இருக்கிற நியூஸ் பையன் ஆனாரு. இங்கதான் கதை ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. அவர் சும்மா பேப்பர் வைக்கல, அந்த வேலைய ஒரு பெரிய வியாபாரமா மாத்தினார். குறிப்பா உள்நாட்டு போரின் போது. ஆமா, ஷைலோ போர் பத்தின பெரிய செய்தி வந்தப்போ அவர் செஞ்ச ஒரு விஷயம் அசாத்தியமானது. என்ன செஞ்சாரு? ரயிலில் ஏறுவதற்கு முன்னாடியே வழியில இருக்கிற ஸ்டேஷன்ஸ்க்கு ஒரு தந்தி ஆபரேட்டர் மூலமா ஒரு மெசேஜ் அனுப்புனாரு. ஒரு பயங்கரமான போரை பத்தின செய்திகளோட அடுத்த ரயில் வருதுன்னு. அதாவது தன்னோட பொருளை விக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கான தேவையை உருவாக்குறாரு. இது ஒரு மார்க்கெட்டிங் ஜீனியஸ் செய்யற வேலை. 100% தேவையை உருவாக்கிட்டு 1500 பேப்பரை கடனுக்கு வாங்கி எல்லாத்தையும் வித்து தீர்த்தாரு. சாதாரண விலையில ஆரம்பிச்சு போக போக 10 சென்ட் 25 சென்ட்னு விலையை ஏத்தி வித்தாரு. அப்போ சின்ன வயசுலயே தகவல் விநியோகம், சந்தைப்படுத்துதல் பத்தின ஆழமான புரிதல் அவருக்கு இருந்திருக்கு. நிச்சயமா.
அதோட நிக்கல, ரயில்லையே தி கிராண்ட் ட்ரங்க் ஹெரால்டுன்னு சொந்தமா ஒரு பத்திரிகையே நடத்த ஆரம்பிச்சாரு. ஆனா அந்த பத்திரிகையோட பேரை பால் பிரே அப்படின்னு மாத்தி ஊர் வம்புகளை எழுத ஆரம்பிச்சப்போ பிரச்சனை வந்துருச்சு. கோபமான ஒருத்தர் அவரை தூக்கி கால்வாயிலேயே போட்டுட்டாரு. பத்திரிகை விமர்சனத்தை எப்படி எடுத்துக்கணுங்கிறதுக்கான முதல் பாடம் அதுவாதான் இருந்திருக்கணும். அந்த பத்திரிகை அனுபவம் ஒரு பாடம். ஆனா அந்த ரயில்ல அவர் செஞ்ச இன்னொரு சோதனை பத்திரிகை தொழிலை விட பெரிய விளைவுகளை ஏற்படுத்துச்சு இல்லையா? ஆமா, அது அவரோட காதுகளையும் வேலையும் பாதிச்ச ஒரு பெரிய விபத்து. கெமிக்கல் லேப் விபத்து. ஆமா, அவர் ரயிலோட சரக்கு பெட்டியில ஒரு சின்ன கெமிக்கல் லேப் வச்சிருந்தாரு. ஒரு நாள் பாஸ்பரஸ் பாட்டில் கீழே விழுந்து பெட்டியில தீப்பிடிச்சுக்கிச்சு. ரயில் நடத்தினவருக்கு பயங்கர கோபம் வந்திருக்கும். ஆமா, அவர் எடிசனோட காதுல ஓங்கி அரைஞ்சு அவரோட லேப் சாமான்களை எல்லாத்தையும் வெளியே தூக்கி போட்டாரு. அந்த அடியில எடிசனுக்கு ஒரு காதுல நிரந்தரமா கேட்கும் திறன் போயிடுச்சு. இது ஒரு பெரிய இழப்பு மாதிரி தெரியலாம். ஆனா எடிசன் இது எப்படி பார்த்தாருங்கிறது தான் ஆச்சரியம். அவர் அதை ஒரு குறையா நினைக்கிறே இல்ல. அங்கதான் எடிசன் தனிச்சு நிக்கிறாரு. அவர் அதை ஒரு வரமா பார்த்தாரு. பிராட்வே தெரு கூட எனக்கு ஒரு கிராமம் மாதிரி அமைதியா இருக்கு, என் காது கேளாம எனக்கு ஒரு பெரிய நன்மைன்னு சொன்னாரு. கவனச்சிதறல்கள் இல்லாம இருந்திருக்கும். கரெக்ட். நாம இன்னைக்கு டீப் ஒர்க்னு சொல்றோமே, அதாவது கவனச்சிதறல்கள் இல்லாத ஒரு சூழல்ல ஆழமா வேலை செய்யறது, அதுக்காக நம்ம எவ்ளோ கஷ்டப்படுறோம். ஆனா எடிசனுக்கு அவரோட காது கேளாம இயற்கையாவே அந்த சூழல்ல கொடுத்துச்சு. அப்போ ஒரு குறைபாடு அவருக்கு ஒரு மிகப்பெரிய வரமா மாறி இருக்கு. இது நம்மளோட பலவீனங்களை எப்படி ஒரு தனித்துவமான பலமா மாத்துறதுன்னு யோசிக்க வைக்குது. நிச்சயமா. அவரோட அந்த தனிப்பட்ட அமைதிதான் பின்னால தொலைபேசி டிரான்ஸ்மிட்டர், போலோகிராஃப் மாதிரியான கண்டுபிடிப்புகளுக்கு அடித்தளமா இருந்துச்சு. ஒரு வகையில அவரோட குறைபாடுதான் அவரோட சூப்பர் பவரா இருந்திருக்கு. சரி, இந்த விபத்துக்கு பிறகு அவர் எப்படி ஒரு தந்தி ஆபரேட்டர் ஆனாரு? அந்த காலத்துல தந்தி ஆபரேட்டருங்கிறது ஒரு மிக முக்கியமான வேலை இல்லையா? ஆமா, மோர்ஸ் கோட் ரொம்ப திறமை தேவை. அங்கேயும் ஒரு எதிர்பாராத சம்பவம் தான் உதவுச்சு. ரயில் நிலையத்துல நடந்த சம்பவம் தானே? ஆமா, அவர் ஒரு ரயில் நிலைய அதிகாரியோட 2 வயசு மகனை ரயில் விபத்துல இருந்து காப்பாத்தினாரு. தண்டவாளத்துல விளையாடிட்டு இருந்த அந்த பையன் மேல ஒரு சரக்கு ரயில் வரத பாத்துட்டு கடைசி நொடியில பாஞ்சு போய் காப்பாத்திட்டாரு. அதுக்கு நன்றி கடனா அந்த பையனோட அப்பா திரு மெக்கன்சி எடிசனுக்கு தந்தி கலையை இலவசமா சொல்லிக் கொடுத்தாரு. இது தயாராக இருப்பவனுக்கு வாய்ப்பு அமையுங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். அவருக்கு ஏற்கனவே தந்தி மேல ஆர்வம் இருந்துச்சு. இந்த பயிற்சி அவரோட ஆர்வத்துக்கு ஒரு முறையான வடிவத்தை கொடுத்துச்சு. ஆனா இரவு நேர ஆபரேட்டரா அவரோட முதல் வேலை சரியா போகல. ராத்திரி வேலைங்கிறதால தூங்கிடுவாரு. அதனால வேலையை விட்டு நீக்கப்படாம இருக்க ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கும் ஒரு சிக்னல் அனுப்ப வேண்டியிருந்தது. இது ஒரு பெரிய சிக்கல். ஆனா எடிசன் சிக்கல்களுக்கு தீர்வு காண்றதுல தானே பெயர் போனவர். நிச்சயமா. அவர் அந்த வேலையை செய்யல, அந்த வேலையை தானியக்கமாக்குனாரு. எப்படி? ஒரு கடிகாரத்தோட ஒரு இயந்திரத்தை இணைச்சு அவரு தூங்கிட்டு இருக்கும்போது அதுவே அவருக்காக தானா சிக்னல் அனுப்புற மாதிரி ஒரு கருவியை உருவாக்குனாரு. இதுதான் உண்மையான எடிசன். ஒரு சலிப்பான வேலையை கொடுத்தா அதை எப்படி சுலபமாக்குறதுன்னு தான் யோசிப்பாரு. ஆனா பாவம், மாட்டிக்கிட்டு வேலையை விட்டு போயிருச்சு. ஆமா, வேலையை இழந்தாரு. ஆனா அந்த தோல்வி அவரை நிறுத்தல. அது அவருக்கு இன்னொரு பாடத்தை கத்து கொடுத்துச்சு. இதுக்கு பிறகுதான் அவர் ஊரூரா சுத்துற ஒரு நாடோடி தந்தி ஆபரேட்டரா ஆனாரு. இந்த காலகட்டத்துல அவர் அமெரிக்கா முழுக்க பயணம் செஞ்சு பல இடங்கள்ல வேலை செஞ்சாரு. அவர் மிக வேகமான ஆபரேட்டர்கள்ல ஒருத்தரா புகழ் பெற்றாரு. ஆமா, அவரை சோதிக்கிறதுக்காக ஒரு சம்பவம் நடந்துச்சு இல்லையா? ஆமா, ஒரு புது வேலைக்கு போனப்போ அங்கிருந்த மத்த ஆபரேட்டர்கள் அவரை பார்க்க ரொம்ப சின்ன பையனா, கிராமத்தாள் மாதிரி இருக்கான்னு நினைச்சு அவரை அவமானப்படுத்த நினைச்சாங்க. அவரை சோதிக்கிறதுக்காக அப்போதைய அதிவேக ஆபரேட்டரை வச்சு ரொம்ப வேகமா ஒரு செய்தி அனுப்புனாங்க. எடிசன் திணறுவாருன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா நடந்தது வேற. எடிசன் அந்த வேகத்துக்கு ஈடு கொடுத்தது மட்டும் இல்லாம செய்தியை அனுப்புறவரோட வேகம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சதும் இவர் திரும்ப தந்தி அடிச்சாராம். என்னன்னு? சரி, இன்னும் கொஞ்சம் வேகமா அனுப்பு, இது என்ன பாலர் பள்ளிக்கூடமான்னு நினைச்சியா அப்படின்னு. அதோட அந்த ஆபீஸ்ல எல்லாரும் அவரை மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த காலகட்டம் ஒரு திறமையில அவர் எவ்வளவு பெரிய தேர்ச்சி பெற்றிருந்தாருன்னு காட்டுது. ஆனா அவரோட கவனம் எப்பவும் சோதனைகள் மேலதான் இருந்துச்சு, அப்படிதானே? நிச்சயமா. சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் புத்தகங்கள், கருவிகளுக்காக தான் செலவு செஞ்சாரு. ஆமா, ஃபாரடேயோட மின்சாரம் பற்றிய படைப்புகளை படிச்சுட்டு ஒரு நண்பர்கிட்ட சொன்னாராம், ஆடம்ஸ், எனக்கு செய்யறதுக்கு நிறைய வேலை இருக்கு, ஆனா வாழ்க்கை ரொம்ப சின்னது, அதனால நான் வேகமா வேலை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால சாப்பாட்டுக்காக ஓடினாராம். அந்த இடைவிராத உந்துதல் தான் அவரோட வெற்றிக்கு பின்னாடி இருந்த ரகசியம். அந்த உந்துதல் தான் அவரை நியூயார்க்குக்கு கூட்டிட்டு போச்சு. கையில காசு இல்லாம பசியோட நியூயார்க் வந்தடைறாரு. ஆமா,
அங்க லாகோல்ட் இண்டிகேட்டர் கம்பெனி ஆபீஸ்க்கு போறாரு. அங்க ஒரு பெரிய குழப்பம் நடந்துட்டு இருக்கு. பங்கு சந்தை விளைவுரை காட்டுற அந்த முக்கியமான மிஷின் திடீர்னு நின்னு போயிடுச்சு. மொத்த வால் ஸ்ட்ரீட்டும் ஸ்தம்பிச்சு நிக்குது. அங்க இருந்த வல்லுனர்கள் எல்லாம் அதை சரி செய்ய முடியாம திணறிட்டு இருந்தாங்க. ஆனா எடிசன் அந்த மிஷினை அமைதியா பார்த்துட்டு பிரச்சனைய கண்டுபிடிச்சிட்டாரு. என்ன பிரச்சனை? ஒரு சின்ன ஸ்பிரிங்கு தளர்வா இருந்ததுதான் காரணம். உடனே அந்த கம்பெனியோட தலைவர் திரு லா கிட்ட போய் என்னால இதை சரி செய்ய முடியும்னு சொன்னாரு. ஒரு பசியோட சோர்வா இருந்த ஒரு இளைஞன் வந்து இப்படி சொன்னதும் லாவுக்கு வேற வழி தெரியல. சரி செய்ன்னு சொன்னாரு. எடிசன் சில நிமிஷத்துல அதை சரி செஞ்சுட்டாரு. மொத்த ஆபீஸும் ஆச்சரியத்துல அவரை பார்த்துச்சு. அந்த ஒரு தருணம் அவரோட வாழ்க்கையே மாத்திருச்சு இல்லையா? முழுசா மாத்திடுச்சு. அது வரைக்கும் ஒரு நாடோடி ஆபரேட்டரா இருந்தவருக்கு உடனே மாசம் $300 சம்பளத்துல தொழில்நுட்ப மேற்பார்வையாளர் வேலை கொடுக்கப்பட்டது. அது அந்த காலத்துல ஒரு மிகப்பெரிய சம்பளம். இயந்திர பிரச்சனைகளை கண்டறிஞ்சு தீர்க்கிற அவரோட அந்த தனித்துவமான திறமைக்கு அங்கீகாரம் கிடைச்சது. ஆமாம். இந்த ஆதாரம் இதோட முடியுது. எடிசன் ஒரு முழு நேர கண்டுபிடிப்பாளரா தன்னோட வாழ்க்கைய தொடங்குறதுக்கு தேவையான நிதியையும் பதவியையும் பெற்றுட்டாரு. ஒரு ஆர்வமுள்ள சிறுவன், ஒரு சுறுசுறுப்பான தொழிலதிபர், ஒரு திறமையான ஆபரேட்டர், ஒரு இடைவிடாத சோதனையாளர்னு எல்லாமே ஒன்னு சேர்றத நாம பாக்குறோம். ஆமா, அந்த புத்தகம் எடிசனோட ஒரு ஆழமான மேற்கோளோட முடியுது. எதை பற்றியும் நமக்கு 1,000,000-இல் 1% கூட தெரியாது. நம்மிடம் நிறைய கருதுகோள்கள் உள்ளன, அவ்வளவுதான். இவ்வளவு பெரிய வெற்றிக்கு பிறகும்? ஆமாம், வெற்றிக்கு பிறகும் அவரோட அந்த குழந்தை பருவ ஆர்வம், அந்த தொடர்ச்சியான ஏன்ங்கிற கேள்வி அவரை விட்டு போகவே இல்ல. அதுதான் ஒரு உண்மையான கண்டுபிடிப்பாளரோட அடையாளம். அவரோட ஆரம்பகால வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது தோல்விகளும் எதிர்பாராத திருப்பங்களும் தான் அவரை வடிவமைச்சிருக்குன்னு தோணுது. பள்ளிக்கூடத்திலிருந்து நின்னது, காது கேளாம போனது, வேலைகளை இழந்ததுன்னு எல்லாமே அவரை அடுத்த கட்டத்துக்கு தான் கொண்டு போயிருக்கு. அதனால நீங்க சிந்திச்சு பார்க்க ஒரு இறுதி எண்ணும். எடிசன் தன்னோட காது கேளாமைய ஒரு குறையா பார்க்காம கவனத்தை குவிக்கிறதுக்கான ஒரு கருவியா பார்த்தாரு. இது நம்மையும் யோசிக்க வைக்குது. நம்ம வாழ்க்கையில நாம வரம்புகளா தடைகளா நினைக்கிற விஷயங்கள்ல எதை நம்மளோட தனித்துவமான பலமா மாத்திக்க முடியும்?